சரவணன், செந்தில், கதிர் 3 பேருமே இன்னைக்கு வெளியில ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால வெளியிலேயே சாப்பிட்டுருவாங்க 3 பேருமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டே போவாங்க. அப்ப சரவணன் மட்டும் அமைதியா வர்றதுனால செந்தில், ஏன் அண்ணே அமைதியா வர்ற, எதுவும் பிரச்சனையா, உடம்பு எதுவும் சரியில்லையா, சொல்லுண்ணே, என்னண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு மீனாவை பார்த்தேன், மீனா கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், அப்படி பேசியிருக்க கூடாது, சாரிடா செந்தில், நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, அவள்லாம் ஒண்ணுமே நினைக்க மாட்டா, அவ உன்னை அண்ணி கூட சேர்த்து வைக்கணும்லாம் நினைக்கல, ஆரம்பத்துல இருந்தே மயிலு கூட பேசிக்கிட்டு தான் இருக்கா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, எல்லாருக்குமே அவ நல்லதுதான் நினைப்பா, சரி நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் தனியா போயிருவாரு. கதிரும் சரவணனும் வீட்டுக்கு போயிடுவாங்க. செந்தில் வீட்டுக்கு போனதும் மீனா கிட்ட, நீ அண்ணனை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாங்க, பேங்குக்கு போகும்போது பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும், அண்ணன் உங்ககிட்ட கோவமா பேசினாராமே அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மாமா என்கிட்ட கோவமாலாம் பேசல, அவரோட ஆதங்கத்தை அப்படி சொன்னாரு, அவ்வளவுதான், அந்த இடத்துல நான் இருந்தாலும் இன்னும் கோவமா பேசியிருப்பேன், நான் அதெல்லாம் பத்தி நினைக்கவே இல்லைங்க, ஏன் இப்ப கேக்குறீங்க அப்படின்னு சொன்னதும், இல்ல மீனா, நீ ரொம்ப நல்லவ, உன் இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா ஒரு சின்ன விஷயத்த கூட இப்ப இந்த பிரச்சனையவே வச்சுக்கோயேன் ஊதி பெருசா ஆக்கி பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவாங்க, நீ ஆனா அப்படியெல்லாம் செய்யல பத்தியா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற பத்தியா, எப்படி மீனா இவ்வளவு நல்லவளா இருக்க, உனக்கு கெடுதல் செய்யறவங்களுக்கு கூட நீ நல்லதுதான் நினைக்கிற, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா கிடைச்சதுக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் மீனா அப்படின்னு சொல்லுவாரு. ராஜி அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போவாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு எபிசோட்ல பெருசா எதுவும் இல்ல. இனி நம்ம கதைக்கு வரலாமா? ராஜி அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு வர்றது கொஞ்சம் முன்னாடிதான் குமாரும் அவங்க அம்மாவும் கீழே இறங்கி வருவாங்க. கீழே வந்ததும் மாறி குமார் கிட்ட, கேளுடா உங்க பெரியப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதும், குமாரோட அப்பத்தாவும் அங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க. பெரியப்பா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. அங்க நின்னுகிட்டு இருந்த வடிவு உடனேவும், அப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனா பரவாயில்லையாப்பா, என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலான்னு சொன்னேல, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னதும், குமாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. மாரியும் பேசாம அமைதியா உள்ள போயிடுவாங்க. அந்த நேரத்துலதான் ராஜி அங்க உள்ள வருவாங்க. ராஜியை பார்த்ததும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த நேரத்துல சக்திவேலும் உள்ள வருவாரு. சக்திவேல் ராஜி எதுவுமே வானும் கேட்க மாட்டாரு. அதனால சக்திவேலோட அம்மா சக்திவேல் கிட்ட, ஏண்டா அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கு, வான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேயாடா, என்னைக்கோ ஒரு நாள் வரதா இருந்தா கேட்கலாம், தினம் வரவங்க கிட்ட என்னத்த வான் கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருப்பாரு. ஏண்டா இன்னும் கூட உன் திமிரு அடங்கலையாடா? ராஜியும் உடனே, சித்தப்பா, அப்பாவை கொலை பண்ண பார்த்தவனே இந்த வீட்டுல இருக்கான், நான் வரக்கூடாதா? ராஜி இப்படி பேசுவான்னு கொஞ்சம் கூட குமாரும் சக்திவேலும் எதிர்பார்க்கவே இல்ல. ராஜியோட அம்மா அப்பாவுக்கு அது சந்தோஷமா இருந்தாலும் சக்திவேலுக்கும் குமாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். சக்திவேலும் குமாரும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. குமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியாம முட்டாள் குமாரு பழனியோட கடைக்கு போய் சுகன்யா அங்க தனியா இருக்கும்போது, சித்தி என்ன பண்ணலாம் சித்தி, ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மொத்தத்துல சொத்து அந்த பக்கம் போகாம இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். குமாருக்கும் சக்திவேலுக்கும் சொத்து அந்த வீட்டுக்கு போயிடவே கூடாது, நமக்கு மட்டும் கிடைக்கணும், தான் மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுகன்யாவுக்கு இது தெரியாதா? ஆட முட்டாளே, என்கிட்ட வந்து ஐடியா கேக்குறியா? சொத்து மொத்தத்தையும் நீ ஆட்டைய போடணும்னு பாக்குற, நான் விடுவேனா? எனக்கு பிறக்க போற குழந்தை தான் இந்த மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு. மனசுக்குள்ள இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, குமார், என்ன சித்தி அமைதியா இருக்கீங்க? அட இரு குமாரு, கொஞ்சம் யோசிச்சு தானே முடிவெடுக்கணும், எடுத்தோம் கவுத்தோன் முடிவெடுத்தா நீயும் ஜெயிலுக்கு போயிடுவா பாரு. சரி நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஒன்னும் இல்ல குமாரு, இன்னைக்கு நைட்டு நீ வீட்டை விட்டு வெளியில போயிடு, கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இல்லாம தலைமறைவா இருந்தேனா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும், எல்லாருக்கும் உன் மேல பாசம் வரும், எல்லாருமே உன்னை தேடுவாங்க, நீ திரும்ப வரும்போது மொத்தமா திருந்தி வர்ற மாதிரி நடிச்சா மட்டும் போதும், மொத்த சொத்தும் உன் கைக்கு வந்துடும். என்னடா ஐடியா நல்லா இருக்கா? ஐடியாலாம் நல்லா இருக்கு சித்தி, ஆனா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், செலவுக்கு பணம் வேணும்ல. ஏண்டா உங்க அம்மா அப்பா வச்சிருக்கிற நகையை எடுத்துட்டு போனாலே வருஷ கணக்குல உட்கார்ந்து திங்கலாமேடா. அதெல்லாம் சரிதான் சித்தி, அம்மா நகையவே எப்படி சித்தி ஆட்டைய போடுறது, அதெல்லாம் தப்பே இல்ல, அதெல்லாம் என்ன உங்க அம்மாவா உட்காந்து சம்பாரிச்சாங்க, உங்க அப்பாவும் உங்க பெரியப்பாவும் சேர்த்து வச்சது தானே, நீ எடுத்துக்கிட்டு கிளம்புடா. சுகன்யாவோட ஐடியா படியே குமாரும் நைட்டோட நைட்டா நகையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். காலையில எழுந்ததும் எல்லாரும் குமாரை தேடினதும் குமார் இல்லைன்னது, ஐயோ எங்க போயிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜி தான். உடனே முத்துவேலு, ராஜி எப்படி காரணமாகும், எல்லா பழியும் தூக்கி இந்த கதிர் மேலையும் ராஜி மேலையும் எப்ப பார் போட்டுக்கிட்டே இருக்காத, உனக்கு பழி போடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா? நீங்க தெரியாத மாதிரி பேசாதீங்க,
நேத்திக்கு நீங்க உட்கார்ந்துருக்கும் போது தானே ராஜி குமார பார்த்து கேட்டா, எங்க அப்பாவை கொலை பண்ண துணிஞ்சவனே இந்த வீட்டுல இருக்கான், நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டான்ல. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் குமார் இப்ப வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரதேசி பாண்டியன் குடும்பம் தான். தம்பி, வார்த்தையை அளந்து பேசுங்க தம்பி. எப்ப பாரு அந்த குடும்பத்தையே குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன நீ விட்டா மொத்தமா அந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துருவேக போல இருக்க. இன்னனும் அந்த கதிர் பைய கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் பேசுறாரு. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் உங்க எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏய் சும்மா இருடா, பிள்ளைய காணோம்னா அதை தேடுறதை விட்டுட்டு தேவையில்லாம மத்தவங்க மேல ஏதாவது பழிய போட்டு பேசிக்கிட்டே இருக்காத. ஏலே, முத்துவேல் பிறந்த அதே வயித்துல தானடா உன்னையும் பெத்தேன், நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? ஐயா முத்துவேலு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. குமார தேடியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாது அவனை தேடி கண்டுபிடிக்கலாம். தேடலாம் தா, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இந்த ஊரை விட்டு போற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எல்லாம் கிடையாதாத்தா. இப்படியும் தேடிடலாம், நீ கவலைப்படாம இரு. குமார் வீட்டை விட்டு வெளியில போனதுல சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இனிமே அவன் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்காம பாத்துக்க வேண்டியது நம்ம வேலை. நம்மளுக்கு பிறக்க போற குழந்தை மட்டும்தான் இந்த மொத்த சொத்தையும் ஆழப்போகுது. இனி நம்ம காட்டுல மழை தான். இனி வரும் எபிசோட்ஸ் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.